துலா ராசி மற்றும் துலா லக்ன அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்க அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுறேன். இந்த துலா ராசி மற்றும் துலா லக்னத்துக்கு புதன் நீசம் அடையக்கூடிய பலன்கள். இந்த துலாத்தை பொறுத்தவரையும் புதன் ஒரு யோகாதிபதினு சொல்லலாம். 9, 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் நீசம் அடையக்கூடிய வீடு ராசிக்கு 6ல் நீசம் அடையக்கூடிய இந்த ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதிக்கு மேல இருக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது? இந்த துலா ராசியை பொறுத்தவரையும் இன்னைக்கு குணநலன்கள் எப்படிலாம் சேஞ்சஸ் ஆயிருக்கு? நல்லா தூங்குறாங்களா? முதல்ல அவங்க மனசுக்கு பிடிச்சதெல்லாம் நடக்குதா? அவங்களுடைய ராசியோடைய குணநலன்கள் என்ன, பண்புகள் என்ன, இன்னைக்கு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய முக்கியமான சுச்சுவேஷன் என்ன, இந்த புதனால ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்னு நிச்சயமாக பார்க்கலாம். முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, எந்த விஷயமுமே தனித்துவமா இருக்கக்கூடிய லக்னம் தான் பேசும். ராசியை விட லக்னம் தான் பேசும். ராசி நீங்க யாரு, எப்பேற்பட்டவர் அப்படிங்கறத சொல்லான லக்னம் தான் நீங்க என்ன செய்ய போறீங்க, என்ன விஷயம் பண்ண போறீங்க, உங்களுக்கு நடக்கக்கூடியது என்ன மாதிரியான அமைப்புல இருக்கு, இது எல்லாத்துக்குமே பதில் சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கு. ஸோ தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே தான் முக்கியத்துவம் ஆகும். நம்ம சொல்லக்கூடிய ராசிகள் பலன்கள் அனைத்துமே பொதுவானது தான். ஒரு கிரகத்தை மட்டும் பத்தி பேச போறோம், ஒரு ராசியை பத்தி மட்டும் பேச போறோம். ஸோ இந்த துலா லக்னம் மற்றும் துலா ராசிக்கு புதன் நீசம் அடையக்கூடிய 6ஆம் இடத்துல நீசக்கூடிய வீடு எப்படி இருக்க போகுது? ஃபர்ஸ்ட் தூக்கம் வேணுமா? துலா ராசி பொறுத்தவரை புதன் நல்லா இருக்கணும். மருத்து எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது ஆகக்கூடாதா? புதன் நல்லா இருக்கணும். நல்ல ஒரு கௌரவமான வாழ்க்கை வாழணுமா? புதன் நல்லா இருக்கணும். ஒரு புகழ் ரொம்ப அளவுக்கு நல்லா இருக்கு, ரொம்ப வருஷம் எனக்கு வேணும் அப்படின்னா இந்த புதன் நல்லா இருக்கணும். அந்த மாதிரி பல பொறுப்புகள் அப்படிங்கிறது இந்த துலா ராசியை பொறுத்தவரையும் சுகமாக வாழணுமா, சுகம் இருக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த புதன் நல்லா இருக்கணும். அப்பேற்பட்ட பெரிய அளவுக்கு 2 வீட்டை வச்சிருக்கக்கூடிய புதனுடைய பலன்கள் எப்படி இருக்க போகுது? இந்த துலா ராசி மற்றும் துலா லக்னத்துக்கு நிச்சயமாக பார்க்கலாம். துலாம் அப்படின்னாவே ரொம்பவே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான பெர்சன். யாருக்கும் அடிப்பணிய தெரியாது, யாருக்கும் கட்டுப்பட தெரியாது. இந்த தராசு எப்படி இருக்கும்? எல்லாத்துக்கிட்டையும் ஒரே மாதிரி தான். நீ என்ன போடுறியோ அதுதான் காமிக்கும். அப்போ அந்த அளவுக்கு நீங்க என்ன பழகுறீங்களோ அதே மாதிரி தான் அவங்க பழகுவாங்க. துலான்னு சொல்லும் போதே இன்னொரு விஷயங்கள் ஞாபகம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலபுருஷனுக்கு 7வது வீடுங்க. இந்த ராசி வந்தாவே ஒரு டிக் போட்டுக்கலாம். திருமண வாழ்க்கையா, எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் கவலைகள் வந்தாலும் துவண்டு போகாம திருமண வாழ்க்கையை கொண்டு போவாங்க. அதுதான் இன்னைக்கு இந்த ராசியோடைய வெரி 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 பாசிட்டிவான பாயிண்ட். நிறைய விஷயம் பாருங்க, எல்லாரும் ஃபர்ஸ்ட் டைவர்ஸ்ன்னு எடுத்து நிற்கும் போது இல்லை வேண்டாம் நான் வாழ்றேன், நான் நிறைய எஃபர்ட்ஸ் போடுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், கொஞ்சம் ட்ரை பண்ணலாம், அவசரப்பட்டு முடிவெடுக்கிறது நிறைய நம்ம ரீசெண்ட் ஜாதகத்தில் பார்த்துட்டோம். துலா ராசியா, நான் வெயிட் பண்ணுறேன் மேடம், 5 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் மேடம், 7 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இன்னுமே பதில் சொல்லவே அப்படின்னு வெயிட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக ஃபேஸ் பண்ணக்கூடிய ராசி இந்த துலாம். திருமண வாழ்க்கையிலேருந்து டக்குன்னு அப்படி பிரிச்சமா வந்தமா வெளியமான்னு போயிடவே மாட்டாங்க. அன்புக்கு பண்புக்கு பெயர் போன ராசி. அதனால தான் இன்னைக்குமே துலா ராசியில் நிறைய கிரகங்கள் இருக்காங்க. எப்படியா திருமண வாழ்க்கையில கண்டிப்பாக கொண்டு போயிடுவாங்க, நெட்டையோ குட்டையோ வாழ்ந்துருவாங்க. அது யாருக்கிட்டையும் சொல்லாம எதுவும் கமெண்ட் பண்ணாம அப்படியே வாழ்ந்துருவாங்க. தன்னுடைய குடும்பத்து பிரச்சனையை வெளியே சொல்லாத முதல் ராசி இந்த துலாம். நல்லா பார்த்தீங்கன்னா வீட்டில் 1000 பிரச்சனை இருக்கு. காலையில் அவங்க அதை எல்லாத்தையும் மறந்துட்டு வெளியே பேசும்போது அது சின்ன யதார்த்தமான பிரச்சனைகள் தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அப்படிங்கிறத எவ்வளோ வழிகள் தனக்குள்ள இருந்தாலும் அதை மறைச்சிக்கிட்டு வெளியே செயல்படக்கூடிய முதல் ராசி. இந்த ஏழை வரனால திமிரா இருக்கிறது, பணக்கார வரனால இந்த கும்பிடு ஓடுறது, இதெல்லாம் இந்த ராசியை பொறுத்தவரையும் தெரியாது. பணம் இல்லையோ எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி மனத்தோட பேசக்கூடிய ராசி, அன்பு அதிகமாக கொடுக்கக்கூடிய ராசி, அமைதியான ராசி, பாசத்தை வெளிக்கட்டாம அன்பு அதிகமாக ஷேர் பண்றதுனால இன்னைக்கு இவங்களுக்கு என்ன ஏமாளி பட்டத்தை கட்டிட்டு இருக்காங்க. சூரியன் நீசம் அடைகிறார், சனி உச்சமா இருக்கார், நீதி நேர்மை தான் இருக்கும் அப்படிங்கிற சொல்லக்கூடிய இடத்துல பணம் வரல, நான் சந்தோஷமா இல்லை அப்படிங்கிற வருத்தங்கள் இவங்களுக்கு டிராவல் ஆகிட்டே போயிருக்கு. இன்னைக்கெல்லாம் பாருங்க 11ஆம் இடத்துல கேது பகவான். எல்லாம் ஓடுது ஆனால் பணம் வர மாட்டேங்குது, தொழில் ஓடுது ஆனால் நஷ்டத்துல தான் ஓடுது, செலவுக்கு கரெக்டாக இருக்குது. இன்றைக்கி நான் ஒரு பணத்தை மிச்சம் பண்ணணும்னு நினைக்கிறேன், கரெக்டாக அதே காசுக்கு எனக்கு ஒரு செலவு வருது அப்படின்னு சொல்லாத ஆட்களே இல்லை. அந்த அளவுக்கு இன்னைக்கு பணத்தினாலையும் பொருளாதாரத்தினாலையும் கடுமையாக பாதிப்படைஞ்சிருக்கக்கூடிய ராசி இந்த ராசியை பொறுத்தவரையும். குரு பகவான் அப்படிங்கிறது வலுக்கவே கூடாது. அவர் நல்ல குருவாக இருந்தாலும் சரி, ஏன்னா காலபுருஷனுக்கு அவர் 9ஆம் அதிபதி, அவர் அப்படியெல்லாம் பண்ண மாட்டார் அப்படிங்கிறது இல்லை. குரு மட்டும் இந்த ராசியை பொறுத்தவரை வலுத்து 7ஆம் பாவகத்தில் உட்காந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், கடுமையான பிரச்சனைகளை அந்த ஒரு நபர்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகளை வரும் அப்படின்னு சொல்றதுக்கு உதாரண சாட்சியாக நம்ம ஒரு ரீசெண்ட் டைம்ல ஒரு ஜாதகத்தை பார்த்தோம். அவர் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் திருமணத்திலேயே அந்த சம்சாரம் ஒரு 2 நாள் வாழ்ந்துட்டு ஒரு 10 வருஷம் இவர் அலக்கடிச்சாரு. நிறைய பணம் இவர்கிட்ட இருந்து வாங்கிட்டாரு. இவர் மறுபடியும் இவர் வாழ்றதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணாரு. நம்ம ஜாதகத்தை பார்க்கும்போது சொன்னா இது வாழக்கு ரொம்பவே வாய்ப்பு ரொம்ப கம்மி, ஏன்னா அந்த பெண்ணோடைய ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப வீக்கா இருக்குங்க, நீங்க இதுல இருந்து வெளியே வர்றதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஒரு திருமண வாழ்க்கையிலிருந்து வெளியே வந்தார்.
வந்துட்டார். இந்த காலங்கள் வரையும் போருங்க, அதுக்கப்புறம் நம்ம திருமணம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னா அவர் அதுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பெண் பழக்கமான அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட மறுபடியும் வந்து கேட்டார். இல்லை டைம் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது, வெயிட் பண்ணுங்க அப்படிங்க சொல்லியிருந்தோம். இல்லையா மேடம், நாங்களும் பிடிச்சிச்சு, அந்த பொண்ணுக்கும் பிடிச்சிருச்சு, நான் திருமண வாழ்க்கைக்குள்ளே போகிறேன். ஏன் அவர் துலா ராசி, அவர்னால வந்து பார்த்தீங்கன்னா 2 7ஆம் அதிபதி செவ்வாய் ஒருத்தரே இருக்கார். அவர் நினைக்கிறாரு சம்சாரம் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு வருமானம் வரும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள், அதுக்கப்புறம் நம்மளுடைய லைஃப் நிச்சயமாக மாறும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஏன்னா அவருக்கு 7ஆம் அதிபதி 7லயே இருந்து ராசியை பார்க்க சந்திரமங்கல யோகத்தோட இருக்கார் அவர். அப்புறம் நம்ம மறுபடியும் சொல்லியிருந்தோம், திருமண வாழ்க்கைக்குள்ள போறீங்களா, மறுபடியும் கஷ்டத்தை காமிக்குது, அந்த பெண்ணுடைய ஜாதகம் இப்படி இருக்கு. நான் 10 வருஷமா அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கேன் மேடம், ஏன்னா அந்த திருமண வாழ்க்கையில 10 வருஷமா அந்த பொண்ணு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கு, அதனால எங்களுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனைகள் வராது அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு பாருங்க, அதே ஜாதகத்தை எடுத்துட்டு வந்து 2025 செப்டம்பர் மாசத்துல அந்த பொண்ணு 2வது வந்த பொண்ணும் கோச்சிட்டு போயிடுச்சு. மேடம் என்ன மேடம் பண்றது, எனக்கு எது கடவுள் எழுதியிருக்காரா இல்லையா அப்படிங்கிற சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஏன்னா அவருக்கு கிரகத்தோடைய சூழ்நிலைகள்லாம் அவ்வளோ வீக்கா இருந்தது. நம்ம இந்த 2வது திருமணம் அந்த மாதிரி எல்லாம் ப்ராப்ளத்துக்கு வராது, நீங்க அமைதியா இருங்க, எந்த ஒரு டெசிஷனும் எடுக்காதீங்க, அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுச்சு, அதனால நீங்க அப்படியே ஹோல்டு பண்ணுங்க, பிரச்சனையே இந்த காலங்கள் வரையும் வெயிட் பண்ணுன்னு சொன்னா இன்னைக்கு அந்த பொண்ணு மறுபடியும் திரும்பி வந்து சேர்ந்துருச்சு. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, எந்த விஷயங்கள் எந்த காலங்கள் வரையும், காதல் எந்த காலங்கள் வரையும், கல்யாணம் எந்த காலங்கள் வரையும், திருமண வாழ்க்கை எந்த காலங்கள் வரும். இன்னைக்கு காதலில் பெரிய அளவுக்கு பாதிப்பு அப்படிங்கிறது இந்த துளாராசியை பொறுத்தவரை நிச்சயமாக இருக்குது. என்னன்னு சொல்ல, ஏதுன்னு சொல்ல, பதில் சொல்ல, ஆனால் இந்த திருமண வாழ்க்கையை கொண்டு போக முடியல அப்படிங்கிற மாதிரி கேள்விகளும் நிறையா இருக்குது. இது எல்லாமே இன்னைக்கு இந்த ராசி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இந்த புதனுடைய நீச பலன்கள் எங்கே போய் நீசமாறாரு, 6ல் போய் நீசமாறாரு. அப்போ இந்த 6ஆம் இடத்து பலன்களை அவர் ஸ்ட்ராங்காக செய்ய போகிறார். அப்போ என்னென்னா மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் கண்மூடித்தனமாக இழுத்து விடுறதுக்கு இந்த புதன் பார்க்கும். அப்போ ஏற்கனவே வந்து புதன் தசா ஊற்றி இருக்கவங்கள இந்த நேரத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணும். நம்பிக்கை சார்ந்த எந்த ஒரு விஷயத்துக்கும் போகக்கூடாது. ஹெல்த்து ஃப்யூச்சரை நினச்சி ரொம்ப வருத்தப்படுற மாதிரி இருக்கும். அந்த ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த நேரத்தில் ரொம்ப கவனமாக நீங்கள் பார்த்துக்கணும். எந்த ஒரு விஷயங்களும் யார்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணீங்கனாலும் நடக்கிறதுக்கு முன்னாடி அது நடக்காது ஷுவராகவே சொல்லலாம். 6ல் நீசமாகி 12ஆம் வீட்டை பார்க்குறாரு, அது அவங்க தான் அப்படின்னு நீங்கள் கண்டே பிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு பிரச்சனைகள் வரும். ஸோ கவனமாக இருக்கணும். இந்த துளாராசி பொறுத்தவரை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க பெரிய சுச்சுவேஷன் என்னன்னா கடன் பிரச்சனைகள். என்ன கடன் ஏது கடன் தெரியாமல் இந்த கடனுக்காக கடனை கட்டி கட்டி நிறைய எனக்கு கடன் சுமைகள் வந்துருச்சு மேடம், நான் சம்பாதிக்கிறதுக்கு மேலே இஎம்ஐ கட்டிகிட்டு இருக்கேன், இவங்களுக்காக இல்லாமல் மொத்த ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளுக்காகவும் கட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் கடன் சார்ந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையக்கூடிய காலமாக இருக்கும். மைண்டும் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குங்க. இது மாதிரி 12ஆம் அதிபதி நீசம் அடைஞ்சு 12ஆம் வீட்டை பார்க்கும்போது எல்லாம் பரவாயில்ல, யார் வேணாலும் என்ன வேணாலும் சம்பாரிச்சுட்டு போகிறாங்க, நம்மளுடைய வேலையை பார்க்கலாம் அப்படிங்கிற அந்த காம்னஸ் அப்படிங்கிற இந்த நேரத்தில் ரொம்பவே அதிகமாக வெளிக்காட்டக்கூடிய நேரமாக இருக்கும். புதிய தொழில், அதாவது இந்த நேரத்தில் வந்து கடனை அடைச்சிக்கிட்டு புதிய தொழில் பண்ணலாம், ஒரு விஷயத்த ஒரு கடனை ஏற்படுத்தி இந்த கடனை வந்து பார்த்திங்கன்னா பழைய கடனை முடிச்சுட்டு புதுசாக தொழிலுக்காக கடன் வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தை அதிகமாக கொடுக்கும். அதை சார்ந்து போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், நிச்சயமாக போகலாம். அதனுடைய வெற்றி சதவீதம் எவ்வளவு அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிறந்த கால ஜாதகம் தான், மறந்துடவே கூடாது. திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கவங்க, அதே போல் திருமணத்துக்கு ரொம்பவே பார்த்து நாங்கள் டயர்டாக ஆகிட்டோம், இனிமேல் எங்களுக்கு திருமணம் நடக்குமா நடக்காது, அதுவுமே இந்த துலா ராசியை பொறுத்தவரையும் 7ல் சனி திக்பலமாகி நீசமாகக்கூடிய ஜாதகங்கள்லாம் அவ்வளோ ஒரு மனசுல பதட்டமாக இத்தனை நாளாக பண்ண வச்சிருக்கேனே அப்படிங்கிற மாதிரி 29 வயது கடந்துருது, 30 வயது கடந்துருச்சு, 32 அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் பாதிப்புகள் கடுமையாக இருக்குது. அது எல்லாத்துக்குமே இனி வரக்கூடிய காலங்கள் இந்த புதனுடைய நீசத்தன்மையினால 6ஆம் அதிபதியோட இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால திருமணம் சார்ந்த விஷயத்தில் அடுத்த ஸ்டெப்பு போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், நிச்சயமாக. கல்யாணம் ஆகாத நபர்களுக்கு இந்த நேரம் நல்ல ஒரு அலையன்ஸும் ஒரு தரமான கல்யாணம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிச்சயிக்கப்படுகிறதும் இந்த நேரத்தில் வந்து ரொம்ப அதிகமாக சப்போர்ட் பண்ணுறதுக்கு காத்துட்ருக்கு. ஸோ புதிய தொழில் தொடங்குறது, மனைவி பேரில் தொழில் தொடங்குறது, தொழிலில் லாபம் வருமா, இது எல்லாத்துக்குமே நிச்சயமாக ஒரு கௌரவம் சார்ந்த ஒரு பாதிப்புகள் அப்படிங்கிறது இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்காது. இன்னும் நிறைய பலன்கள் காத்துட்ருக்கு. ஏன்னா இந்த புதன் பாசிட்டிவ் கொடுக்கறத விட நெகட்டிவையும் அதிகமாக கொடுப்பார். அப்போ ஒரு விஷயம் தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே தான் ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கு அப்படிங்கிற மறந்துடவே கூடாது. ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தர நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.